ரிஷபராசிக்கார அன்பர்களே, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இவங்க எதுக்கு இப்படி ஆசைப்படணும்? ஏன்னா இங்க எல்லாருக்கும் படிக்கக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் கூட இவர்கள் போராடி வாங்கக்கூடிய நிலைமைங்க. நமக்குலாம் ஒரு இப்போ எடுத்துக்கோங்களேன், சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ இவங்க ஒரு இடத்துக்கு வெளியே போயிருக்காங்க, சரிங்களா? அப்போ அந்த இடத்துல இவங்க போனதுக்கு காரணம் வேலை. இந்த வேலைக்காக வந்திருக்காங்க. இவங்க அந்த இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கும் போது சில கொஸ்டின்கள் கேட்கப்படுது, மற்றவங்களுக்கும் அதுதான் கேட்கறாங்க. மற்றவங்களுக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின்களை அவங்க சரியா பதில் சொல்லல, ஆனா அவங்க அந்த ஒரு வேலையில செலக்ட் ஆயிடுறாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த இடத்துல சரியான பதிலை கொடுக்குறாங்க, ஆனா இவங்களால அந்த இடத்துக்குள்ள செலக்ட் ஆக முடியல. இப்படிதான் இல்லைங்க, ஒரு சில வெளியிடங்களுக்கு செல்ல போனா, முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்கும் ஒரு பைக் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கனவா கூட இருக்குதுங்க. ஒரு கார் மிகப்பெரிய மிகப்பெரிய அளவிலான கனவு. முக்கியமா சொந்தமா ஒரு வீடுன்றது தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஆசைப்பட்ட ஒரு விஷயமாவும் இருக்குது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் என்பது அதிகபட்சமா இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைச்சிடும். ஒரு பைக்கா இருக்கட்டும், அப்பா அம்மாட்ட கேட்டு வாங்கிடுவாங்க. ஒரு காரா இருக்கட்டும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கிடும். அப்பா அம்மாவை வீடு கட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அப்பா அம்மாவோட பணமும் இவர்கள் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்ட பணத்தையும் சேர்த்து வீடு கட்டிடுவாங்க. ஆனா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி கிடையாதுங்க. வீடு கட்டுவதும் இவர்களுடைய மொத்த பணத்துல தான். வண்டி வாங்கினாலும் இவருடைய மொத்த பணத்துல தான். ஒரு சின்னதா பைக் வாங்கினா கூட இவருடைய மொத்த பணம் தான். வீட்டுல யாராச்சும் உடம்பு சரியில்லாம போனாலும் இவருடைய பணத்தை வச்சுதான் சமாளிக்க வேண்டிய நிலைமைன்றது இருக்கு. ஏன்னா குடும்பத்துல அவ்வளவு பண கஷ்டம் இருக்குது, கடனையும் கொடுக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த ரிஷபராசனுடைய மனம் அப்படி சொல்றதுன்னா மன உளைச்சல்ல ஒரு டிப்ரெஷன்ல போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தான் சொல்லணும். இவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு யோசிக்காத நாட்களே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிஷபராசிக்காரர்கள் முக்கியமான ஒரு விஷயத்த மனசுக்குள்ள எப்பவுமே வச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் நம்முடைய கடைசி நாள், இன்னைக்கு நம்ம செத்துரும் அப்படின்ற மாதிரி தன் மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தப்பான யோசனைகள்ல. ஆனா இவங்களுடைய யோசனைகள் என்பது தவறாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அதை விட கஷ்டங்கள் பார்க்கும் பொழுது இது அவ்வளவா வழி இருக்காதுன்றது அவங்க நினைக்கிறாங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவங்களுடைய போராட்டங்கள் என்பது முடிவுக்கு வர்றதற்கான காலங்கள் என்பது வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். என்னங்க சாமி சொல்றீங்க? உண்மையாவா? நிஜமா தாங்க சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுடைய அழிவுகளை நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனா வளர்ச்சியை பார்த்திருக்க மாட்டீங்களா? அதை தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் எத்தனையோ நபர்கள் ஏமாத்திருக்காங்க. மற்றவங்க முன்னாடி ஏமாந்துட்டு நின்றுட்டு வெக்கப்பட்டு கூடி குறுகி இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா இவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது இல்லாம வெறும் கண்ணீர்களையும் துன்பங்களையும் மட்டுமே வச்சிருக்கக்கூடிய நபராகவும் இருந்தாங்க. ஆனா இனிதாங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அத்தனை விஷயங்களையும் மாற்றத்தை சந்திச்சு வாழ்க்கையில இதெல்லாம நம்மளுடைய வாழ்க்கை நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் மாறி நடக்க போகுது. அப்படி என்னங்க நடக்க போகுது? எங்களுடைய வாழ்க்கையில என்னங்க பெருசா நடந்துட போகுது? தினமும் சண்டை சச்சரவு, கஷ்டம், பிரச்சனை, சாப்பாடுக்கு கஷ்டம் அப்படின்னு தானே இருக்க போறோம். இதுதானே எங்களுடைய வாழ்க்கை எதார்த்தம். இது எங்களுக்கே தெரியுமே, என்னங்க மாறும் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க இந்த ஒரு பதிவை பார்க்கும்போது. ஆனா கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படி நடக்குங்க. முக்கியமா இதற்கு முன்பு நான் சொன்ன விஷயங்கள் எல்லா கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கை இருக்குல்ல, அப்போ இது நடக்குமா நடக்காதான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? எந்த அளவுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்க போகிறார்கள்? எந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சிகளையும் இவர்களுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தையும் கொண்டு வர போகிறார்கள் என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசிக்கார அன்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க செல்வ கடன், அதாவது செல்வத்தினுடைய கடன் பிரச்சனையினால சில மாதங்களாகவே உங்களை அறியாமலே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. முக்கியமா இந்த கடனை ஏன்டா வாங்கணும், நம்ம வாங்காமலே இருந்திருக்கலாமே, தேவையில்லாம வாங்கிட்டோமே அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்களே பல காலங்களாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இப்படிப்பட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்களே. அப்படிப்பட்ட கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக இனி வரக்கூடிய காலங்களில் தீரப்போகுது. இதற்கு முன்பு சில நாட்களாக சொல்லலாங்க, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இவர்களுக்கு துரோகத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்திருப்பாங்க. இவர்கள் இந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கலைனாலும் மறுபடியும் வேணுக்குனே அவங்க வந்து இவர்களுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப அதே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது மாற ஆரம்பிக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில். ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவங்க சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் நினைப்பாங்க,
ரிஷபராசிக்காரர்களுக்கு அழிவு உண்டாயிருச்சு, இனி இவர்களால நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது, நம்மளை எதிர்த்து இவர்களால போராடி என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு திமிரும் தன்னம்பிக்கையும் இருக்கும் இவர்களை எதிர்த்து. அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஆனா அப்படிப்பட்ட அனைத்திற்குமான தீர்வையும் மாற்றத்தையுமே சந்திக்க போகிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதாவது உங்களை யாராவது அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல உங்களை வச்சு அவர்கள் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சாலும் சரி, அவர்களுக்கு அதுல ஏமாற்றம் மட்டும்தாங்க மிச்சமாக போகுது. உங்களை இனி எந்த ஒரு நபராலையும் அவ்வளோ எளிமையா வீழ்த்திட முடியாதுங்க. யாராவது அப்படி வீழ்த்திடலாம்னு நினைச்சு வந்தாலும் அவங்க ஏமாற்றப்படுவாங்க. அவர்கள் தான் ஒரு முட்டாளாக நிற்பாங்க. நீங்க எதைக்கும் என்னைக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. ரிஷபராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாம பல நாட்களாகவே கஷ்டப்பட்டு முக்கியமா சொல்ல போனா ஒரு நல்ல வேலைக்கு போல அப்படின்றதுக்காக இவங்களுடைய குடும்பத்தர்கள் இப்போ ஒரு 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 வீட்டுல குடும்பம் இருக்க வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுடைய வீடு எடுத்துப்போம், இல்ல வேற ஒரு நபரை வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை வச்சுதான் சொல்றேன், இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயம். வேற ஒரு நபர் எடுத்துக்கோங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க, ஆனா அவங்க ரிஷபராசி இல்லை. இப்போ வீட்டுக்கு போறாங்க, சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது எளிமையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இவர்களுடைய வாழ்க்கை, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை என்ன நடக்கும்? இவங்க வீட்டுக்கு போறாங்க, சாப்பிட நினைக்கிறாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க, ஆனா சாப்பிடணும். காரணம், வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப எளிமையாக இவர்களை அசிங்கப்படுத்துறாங்க. கொச்சையான வார்த்தைகள் பேசி இவருடைய மனசுக்குள்ள காயத்தை உண்டு பண்றாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒன்றும் பல ஆயிரங்கள் லட்சங்கள்னு திருடலைங்க. இவங்க சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, கஷ்டப்படுறாங்க, மறுபடியும் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இவங்க சில தினங்களாக வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அது ஏதோ யதார்த்தமா நடக்கல, ஒரு கட்டாயத்தினால போக முடியாம இருக்காங்க. இப்படி கட்டாயத்தினால போக முடியாம இருக்கக்கூடிய நேரங்கள்ல இவர்களை வேலைக்கு போகலன்றதுக்காக இவங்களுக்கு எதுக்கு நம்ம சாப்பாடு போடணுன்ற அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தார்கள், அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா யாரோ ஒரு யோசிச்சுட்டு சாப்பாடு வச்சாலும் சரி, சட்டுன்னு தம்பி வைக்கிறது. ஒரு மரியாதைன்றது இவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்மனையாக தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாங்க. இவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம், இது சரியா இருக்கும் அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரர்கள் சொல்லுவாங்க. உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், நீலாம் இதுக்கு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முக்கியமா இது இவருடைய பெரிய நபர்கள். அதாவது இப்போ ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு 30 வயசு, இவங்களுடைய பெரிய நபர்கள் ஒரு 45 வயசு 50 வயசு இருக்கவங்க சொன்னா சரிங்களா. அதாவது உனக்கு சின்ன பையன், உனக்கு என்னப்பா தெரியும் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா சரிங்களா. இவர்களுக்கு 30 வயது, இவர்களுடைய சரி நபர்கள் 25, 26, 24, இப்படி வயதில் இருக்கக்கூடிய அண்ணன், தம்பிகள், அதாவது தங்கச்சிகள், இவர்கள் கூட இவர்களை மட்டப்படுத்தி பேசுவாங்க. அதாவது உனக்கு என்ன தெரியும், நீ வேலையை பண்ண நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர்கள் சொல்வதை கேட்கவே மாட்டாங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷபராசிக்காரர்கள் இது நாள் வரைக்குமே கஷ்டப்பட்டதே அவர்களுக்காக தான். தன்னுடைய தங்கை படிப்புக்காக, தன்னுடைய தம்பி படிப்புக்காக தான் இவர்கள் பல தினங்களாக பல மாதங்களாக கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பு கூடிய நபராக இருந்து அவங்களுக்காக அதை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா இப்போ அதனுடைய நிலைமைன்றது மாறிடுச்சுங்க. இவங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு யாருக்காக அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களோ, யார் மேல ஆசை வச்சு யாருக்காக இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களோ அவர்களே இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு காயப்படுத்திடுவாங்க. இப்படிப்பட்ட காயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். அதாவது இதனால் வரைக்கும் நீங்க சொல்லி செய்யாம இருந்த பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சொல்வீங்க, அவங்க செய்வாங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைன்றது மாறும். மதிப்பையும் பெறுவீர்கள் நீங்கள். இந்த ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில திருமணம்ன்றது ஒரு அமையா வரமாவே மாறிச்சுன்னு சொல்லணும். இப்போ வரம் அப்படின்னால அது என்னங்க, கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வரமா மாறிடுச்சு இவர்களுக்கு திருமணம்ன்றது. தேடி தேடி அழைஞ்சு அழிஞ்சு நாட்கள் ஓடி வயது அதிகமாகி துன்பம் வந்து கஷ்டம் வந்து உடம்புல நோய் பயப்பட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் வயது எப்படின்னா 30 தான் இருக்கும், 35 இருக்கும், அவ்வளவுதான். ஆனாலும் திருமணமாகாம கஷ்டப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இவர்களுடைய வாழ்க்கையில திருமணம் அமையக்கூடிய சூழ்நிலைகளும், திருமணம் அமைந்து வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாக போகுது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலங்களாக இருந்துக்கிடுங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களை அழிப்பதற்காக உங்களை சூழ்ந்து பகையாக இருக்கிறதுனால நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சு அப்படி கரெக்டா செய்யலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளாக மாறும். அதனால சில விஷயங்களை இந்த ரிஷபராசிக்காரன் கண்டிப்பாக கட்டாயமாக கடைபிடிப்பதுன்றது நல்ல விஷயங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப சண்டைகளுக்கு தீர்வு கிடைத்து குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் காணுவீங்க. முக்கியமா திருமண வாழ்க்கையில பெருசா சந்தோஷம் இருந்திருக்காதுல்ல, அந்த சந்தோஷம் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு திருமண பாக்கியம் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது. தைரியமா இருக்கலாங்க. முந்தி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள்ல எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்திருக்கலாம்.
ஆனா இனி இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அந்த துன்பங்களும் கஷ்டங்களுமே காணாமல் போய் மகிழ்ச்சியும் நல்லதையும் சந்திப்பீங்க, நல்லதே நடக்கும். ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மிகவும் ஏற்றகலங்களாக இருக்க போகுது. நம்பிக்கையோடு காத்திருங்கள். தன்னம்பிக்கையோடு இருந்துவார்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.